நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்திருக்கேன். 36 கிராம சேனைத் தலைவர் மேல்நிலைப் பள்ளி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்கூலு ஒரு இடத்துல இருக்கும். இந்த இது புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கூல்லாம் படித்தேன் நான். 10th வரை இங்கே தான் படித்தேன். வந்து வாத்தியாரெலாம் பார்த்துட்டு நல்ல மெமரிஸ் இந்த ஸ்கூலில். அதான் நான் படித்த பள்ளிக்கூடம். உள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லா ஸ்டாஃபும் எடுக்க வேணாண்டா, ஏன்னா உள்ளே இந்த 10th ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுனால உள்ளே கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கனால என்னால் உள்ளே போய் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக எடுத்து பார்க்குறேன். போகும்போது ஒரு புதிய விதமான மாற்றம். எப்பெல்லாம் ஓடி திரிஞ்சோம். நிறைய ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, பணி ஓய்வு பண்ணிட்டாங்க. ஆனால் அதை தவிர்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, அந்த நாட்கள் நம்ம கிட்ட எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்க தெரியுமா. அங்கே போய் நம்ம எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்போம், ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வெளியில போனது. லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட், நம்மலாம் படிக்க மாட்டோம், எல்லார்ட்டையுமே அடி வாங்குவோம். இந்த பின்னாடி கடையில் கூட ஆட்சி இந்த இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. என்னன்னா இந்த மாங்காய், நெல்லிக்காய், இந்த நவாப்பழம் வந்துச்சுன்னா அந்த சீசனுக்கு நவாப்பழம் அதெல்லாம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க கவரில் 3 ரூபா 4 ரூபாய்க்கு அப்படின்ட்டு. அப்புறம் நான் படித்தது கோ எஜுகேஷன், பசங்க பொண்ணுங்க தான். அப்போம்போதே சேட்டை பண்ணுறது, வம்புல தும்புல மாட்டிக்கிறது அப்படின்ட்டு நிறையா இருந்துச்சு. அது எல்லாருக்குமே ஒரு பள்ளிக்கூடங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போய் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது நமக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். உள்ளே போகும்போது மறுபடியும் அந்த அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோமா அப்படின்னு. இன்னொன்று என்னோட ஆசிரியர் சொன்னது, பரவாயில்லடா சூர்யா, இவ்வளோ தூரம் நீ வளர்ந்து வந்திருக்கியே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒரு வகையில் ஒரு பெருமை தான். ஏன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் நம்ம இப்போ ஒரு மிஷின் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. சென்னையில் வர்றோம், வேலை பார்க்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இந்த ஒரு மிஷின் வாழ்க்கை தான். இதை தவிர்த்து நம்ம லைஃப்ல வேற என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணுமே நம்ம பண்ணல. ஸோ மறுபடியும் அந்த பள்ளி பருவத்துக்கு நம்ம போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் நம்ம பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஊர்ல இருந்து வர்றதுக்கெல்லாம் மனசே இல்லைங்க, சுத்தமா ஒரு போட்டு மனசு கூட இல்லை ஊர்ல இருந்து வர்றதுக்கு எனக்கெல்லாம். ஆனா காலையில நேற்று மண்டே ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கேன். அப்படி இன்னும் அதுல இருந்து வெளியில வரல. ஊருக்கு போயிட்டு என்னடா இன்னும் ஊர்ல இருந்து நம்ம வெளியில வரலையே அப்படிங்கிற ஒரு தாக்கம் தான் எனக்குள்ள இருக்கு. பார்ப்போம், நடக்கிறதானே நடக்கும். நம்ம என்ன பண்றது? வேலைக்கு ஆகணும். படிச்சு முடிச்சாச்சு, வேலைக்கு வரணும், வந்துதான் ஆகணும். அது வேற ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. எல்லாம் உங்ககிட்ட ஒரு வருஷம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன். உங்களோட ஸ்கூல் நினைவுகள்லாம் எப்படி இருக்கு? உங்க ஸ்கூல் பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட ஸ்கூல் சங்கரங்கோயில தான் இருக்கு. 36 கிராம சேனைத் தலைவர் மேல்நிலைப் பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம். கண்டிப்பா அந்த சைடு போனால் போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா இருக்கும் ஸ்கூல். சின்ன ஸ்கூல் தான், பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய மெமரிஸ் ஸ்கூல்ல.